உங்கள் எஃப்எம்பி ஸ்கெட்ச் உங்கள்கிட்ட இருக்கா? அதை கையில் எடுத்துக்கோங்க. நீங்கள் நிலம் வாங்கும்போது ஸ்கொயர் ஃபீட் அளவில் தான் வாங்கியிருப்போம். அதுக்கு தான் நம்ம வரியும் கட்டியிருப்போம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. ஆனால் நமக்கு பட்டா கொடுக்கும்போது அது ஏர்ஸ் அளவில் தான் கொடுப்பாங்க. எஃப்எம்பிலையும் நம்மளோட ஸ்கெட்சில் மீட்டர் அளவில் தான் பவுண்ட்ரிஸாக கொடுப்பாங்க. சரி, இந்த ஏர்ஸ் அளவும் நம்ம வாங்கின ஸ்கொயர் ஃபீட் அளவும் சமமாக இருக்கா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம வாங்கின ஒரு நிலம் சதுரமாகவோ நீண்ட சதுரமோ முக்கோணமோ வட்டமோ எந்த வடிவத்தில் இருந்தாலும் அளவு ஏரியாவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுக்கப்பட்ட பட்டாவில் கொடுத்த ஏர்ஸும் எஃப்எம்பியில் இருக்கிறதும் பத்தத்தில் இருக்கிறதும் இந்த மூணும் சரியாக இருக்கா அப்படின்றத எப்படி சரி பார்க்குறது ஒரு செய்முறை விளக்கத்தோடு உங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த வீடியோ எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய பேர் திலீப் குமார். டூலெட் ரியல் எஸ்டேட் சேனலுக்கு எல்லாரும் அன்புடன் வரவேற்கிறேன். முதல்ல நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படை அளவுகோல் என்னென்ன? ஒரு மீட்டர் என்றால் 3.28 அடிகள் ஆகும். ஒரு சதுர மீட்டர் என்றால் 10.76 சதுர அடிகள். ஒரு சென்ட் நிலம் என்றால் 435.6 சதுரடிகள். ஒரு ஏக்கர் அப்படின்னா 100 சென்ட். ஒரு ஏர்ஸ் அப்படின்னா 2.47 சென்ட் ஆகும். 100 ஏர்ஸ்ன்றது ஒரு ஹெக்டர். இது அடிப்படை கணக்கு. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது முடிஞ்சால் நீங்கள் இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு எழுதியும் வச்சுக்கணும். சரி, இப்போ வாங்க நம்ம நிலத்தை எப்படி அளக்குறதுன்றத பார்ப்போம். நம்மக்கிட்ட ஒரு பிளாட் ஒன்று இருக்குது. இப்படி ஒரு அளவுகோலில் இருக்குது. சரி, உதாரணத்துக்கு ஒரு சதுரத்தின் பரப்பளவை எவ்வாறு கணக்கிடும்? சதுரம்னா என்னது அப்படின்னா 4 பக்கம் ஒரே அளவு கொண்டிருந்தால் அதுதான் சதுரம். இப்போ இந்த வரைபடத்தில் நீங்கள் பார்க்குறீங்க 4 பக்கம் 15 இருக்குது அப்படின்னா இதோட பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் அப்படின்னா இந்த மேலே இருக்க 15ம் இந்த 15ம் ஒரே அளவில் இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். இதே மாதிரி இந்த பக்கமும் அளவும் 15 இருந்தால் இதை என்ன பண்ணணும்னா ஒரு 15 ஸ்கொயராக பண்ணணும். அதாவது 15 × 15 போட்டோம்னா 225 ஸ்கொயர் மீட்டர்னு சொல்லணும். இது மீட்டர் அளவில் நம்ம கணக்கு எடுத்ததால ஸ்கொயர் மீட்டர்னு சொல்லணும். இதே அடிக்கணக்கில் நம்ம எடுத்திருந்தா 15 அடியாக எடுத்திருந்தா 15 × 15 225 ஸ்கொயர் ஃபீட்டாக சொல்லணும். இப்போ இது ஸ்கொயர் மீட்டராக நம்ம கணக்கிட்டுருக்கோம். சரி, இப்போ இன்னொரு கணக்கை நம்ம பார்க்கலாம். இன்னொரு வரைபடம். இது ஒரு செவ்வகம். செவ்வகம்னா என்னது அப்படின்னா ரெக்டாங்கிள் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இது நீண்ட சதுரம். சதுரம்னா 4 பக்கம் சமமாக இருக்கும். ஆனால் இதில் ஒரு பக்கம் நீண்டதாக இருக்கும். ரெக்டாங்கிள் சொல்லுவோம். உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், இந்த பக்கம் 15 இருக்குது, இந்த பக்கம் 10 இருக்குது. சரி, இதை நான் எப்படி கணக்கிடுறது அப்படின்னா இப்போது இந்த 15ம் அந்த 15 சமமாக இருக்க நிலையில் ஒரு 15 நம்ம எடுத்துப்போம். இந்த பக்கமும் இந்த பக்கம் சமமாக இருக்கிறதால இதையும் ஒன்று போல் எடுத்துப்போம். இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம ஏற்கனவே பண்ண இந்த ஃபார்முலா தான் லென்த் × பிரெத்ன்னு சொல்லுவோம். அதை நீட்டு குறுக்க நம்ம வகுக்கணும். 15 × 10 நம்ம பெருக்கணும் அப்படின்னா 150 ஸ்கொயர் ஃபீட். இப்போ ஸ்கொயர் மீட்டரில் இருக்கிறதால ஸ்கொயர் மீட்டர்னு நம்ம சொல்லுவோம். சரி, இந்த ரெக்டாங்கிளை நம்ம பார்த்துட்டோம், நீண்ட வட்டத்தை. இப்போ அடுத்தது இந்த மாதிரி ஒரு வரைபடம் இருக்குது அப்படின்னா எந்த மாதிரி அப்படின்னா மேலே 20 கீழ்ப்பகுதியில் 15. அதாவது கிழக்கு மேற்கு எப்படியா வேணா இருக்கலாம். நீட்டு பக்கத்தில் லென்த்துன்னு சொல்லுவோம், குறுக்க நம்ம பிரெத்துன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். சரி, இந்த நீண்ட சதுரத்தை இப்போ நம்ம அளக்கணும்னா 20யும் 15யும் நம்ம முன்னாடி சேர்த்த மாதிரி ஒரே அளவில் சேர்க்க முடியும். ஏன்னா இந்த அளவுகோல் வேறுபடும். இதை எப்படி கணக்கிடுறது அப்படின்னா பார்ப்போம். இந்த 20யும் கீழே இருக்க 15 கூட நாம் கூட்டணும். இப்படி கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 35. இதை 2ஆல் வகுக்கணும். 2ஆல் வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு சமநிலையாக கிடைக்கும். அதாவது 17.5. 20க்கும் 15க்கும் உள்ள சமநிலை 17.5. இது ஒரு பக்கம். இதை லென்த்னு வச்சுக்கோ. அடுத்தது இந்த பக்கம் குறுக்கு பார்ப்போம். குறுக்கில் இந்த 10யும் இந்த குறுக்கில் இருக்க இன்னொரு பகுதியில் இருக்க 15 ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 25. அதை 2ஆல் வகுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? 12.5. இதுதான் அதோட சமநிலை. 10க்கும் 15க்குள்ள சமநிலை 12.5. இப்போ இதை லென்த் × பிரெத். இதை பெருக்கணும் அப்படின்னா ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். இந்த 12.5யும் அங்கே நம்ம ஏற்கனவே எடுத்த நீட்டோட அந்த சமநிலையும் 17.5 ரெண்டுத்தையும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது தான் இந்த 218.7 தான் இந்த பிளாட்டோட ஸ்கொயர் மீட்டர்னு சொல்லலாம். ஓகே, இது ஒரு எஃப்எம்பி ஸ்கெட்ச். இந்த ஸ்கெட்சில் எனக்கு இங்கே
என்ன டிஸ்ட்ரிக்ட்னு கொடுத்துருக்காங்க, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், தாலுகா, வில்லேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் சர்வே நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் ஸ்லாஷ் போட்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஒரு வீடியோவில் சர்வே நம்பர்னானது சப்டிவிஷன்னானது எப்படி சப்டிவிஷன் பிரிக்கிறாங்கன்றதை பற்றி விவரமாக பேசியிருக்கேன். பார்க்காதவங்க மேலே இருக்க லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த பிளாட்டுக்கு 256/20 இருக்குது. ஸோ இந்த எஃப்எம்பியை நம்ம இன்னும் மேலும் புரிஞ்சுக்கலாம். இந்த எஃப்எம்பியில் நம்ம பார்த்தோம்னா இந்த நடுவில் இருக்கிறது தான் சப்டிவிஷன், இந்த பிளாட்டுக்கான சப்டிவிஷன். இந்த 19 போட்டிருக்குது, இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு சப்டிவிஷன், இதுக்கு கீழே இருக்கிறது 25, 24 அப்படி புரிஞ்சுக்கலாம். சரி, இந்த பக்கம் நீட்டை நம்ம பார்த்தோம்னா 25.8 இருக்குது, இந்த பக்கம் வந்து 26.6 மீட்டர் அளவில் இருக்குது. எஃப்எம்பி எப்பவுமே மீட்டர் அளவில் தான் இருக்கும், ஸ்கொயர் ஃபீட் அளவில் இருக்காது. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா 13.2 இருக்குது, இந்த பக்கம் கீழ்ப்பகுதியில் என்னவா இருக்குது 12.6 இருக்குது. சரி, இந்த மீட்டர் அளவை நம்ம எப்படி வந்து நம்ம வாங்கின பிளாட்டுக்கும் நம்ம வாங்கின சதுரடிக்கும் இதுவும் சரியாக இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? வாங்க இது எப்படி கணக்கிடுறது நம்ம பார்ப்போம். சரி, இப்போ நம்ம முதல்ல குறுக்கு எடுத்துப்போம். குறுக்கு அளவை நம்ம ஏற்கனவே பண்ண அதே மெத்தடில் 12.6, அதாவது எப்படின்னா கீழே இருக்க இந்த 12.6 இங்கே நம்ம போட்டுக்கணும், ப்ளஸ் மேலே இருக்க 13.2 ரெண்டுத்தையும் கூட்டிட்டு சமநிலையை கண்டுபிடிக்கிறது. 12.9 ஒரு சமநிலையை நமக்கு கிடைக்குது, மிட் பாயிண்ட். அடுத்தது நீட்டில் பார்த்தோம்னா 26.6, அதாவது 26ன்றது இந்த பக்கம் வர 25.8 இந்த பக்கம் இருக்குது, இன்னொன்று 26.6. இது ரெண்டுத்தையும் நம்ம கூட்டி 2ஆல் வகுத்தோம்னா இந்த ரெண்டுத்துக்குள்ள சமநிலையானது 26.2 நமக்கு கிடைக்குது. இந்த ரெண்டுத்தையும் இப்போ நம்ம பெருக்கணும். ஏற்கனவே பார்த்த மாதிரி 12.9 இதையும் கூட்டினா 337 ஸ்கொயர் மீட்டராக நமக்கு வந்து கிடைக்குது. மேற்கொண்டு இந்த மீட்டர் அளவில் இப்போ எப்படி நம்ம வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் கன்வெர்ட் பண்ணுவோம்னா அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 337 என்ன ஸ்கொயர் மீட்டர் கிடைக்குதோ அது இன்ட்டு 10.76, அதால் நம்ம வந்து பெருக்கணும் அப்படின்னா நமக்கு இதோட ஸ்கொயர் ஃபீட் அளவு இங்கே கிடைச்சிருச்சு. இப்போது 3636.66 ஸ்கொயர் ஃபீட்ஸ் அப்படின்றது நமக்கு கிடைக்குது. இப்போ நம்ம வாங்கின இடம் நம்ம பத்திரத்தில் போய் இப்போ செக் பண்ணி பார்த்தா இதே ஸ்கொயர் ஃபீட் ஏறத்தாழ 1-2 ஒரு ஸ்கொயர் ஃபீட் இல்லை 0.66 ஏதாச்சும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வேணால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், பட் அதுவே இருக்கக்கூடாது. ஏன்னா ஏர்ஸே வந்து ரொம்ப கரெக்டாக கொடுக்கறது கிடையாது. ஸோ மேற்கொண்டு இது கம்மி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் விவோ கிட்ட போய்ட்டு இதை நீங்கள் எடுத்து சொல்லலாம், இந்த எதில் கம்மியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லி அதை திருத்தம் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்தது இதையே நம்ம வந்து ஏர்ஸை கன்வெர்ட் பண்ணணும். இப்போ நம்ம பட்டாளை இப்படி தானே கொடுக்குறாங்க, அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம்னா வர ஸ்கொயர் ஃபீட்டை நம்ம 0.000929 அதால் நம்ம பெருக்கணும் அப்படின்னா 3.37 ஏர்ஸாக நமக்கு வந்து கிடைக்குது. இதோட பட்டால நம்ம இங்கே பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் 256க்கு 20, இங்கே ஏர் எவ்வளோ இருக்குது 3 இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து 3 இருக்குது, ஆனால் நமக்கு வந்து எப்படி இருந்தது, நமக்கு வந்து 3.37 இருக்குது. அந்த 0.37 வந்து இது வந்து இப்போ அதாவது இப்போ கொடுக்குற பட்டாலெல்லாம் இந்த மாதிரி இந்த புள்ளி கணக்கோட சேர்த்துக்கிறாங்க. பழைய அதாவது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த பட்டாலையோ எஃப்எம்பிலையோ துல்லியமாக தான் கொடுக்குறாங்க, 3 தான் கொடுப்பாங்க, 3.7 வந்து கொடுக்குறது கிடையாது. அதனால் 3 இயர்ஸ் நீங்கள் கணக்கெடுத்துக்கலாம். சரி, அடுத்தது நம்ம வந்து என்ன பார்க்கணுன்னா ஏரியா வந்து நம்மளோட நிலம் ஒரு சமயம் இப்படி முக்கோணம் வடிவத்தில் இருக்குது. இதை எப்படி நம்ம கணக்கெடுக்கிறதுனா இதுவும் ஒரு சிம்பிளான மெத்தட் தான். இதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது, 1/2 × BHன்னு சொல்லுவாங்க. அதாவது 1/2 × பேஸ்னால் எது பேஸ் அப்படின்னா இப்போது இந்த பேஸ் இந்த கீழ்ப்பகுதியில் வர்றது 5 மீட்டர்னு போட்டிருக்கேன், அது பேஸ். அப்போது ஹைட்டு இதுக்கோட மிட் பாயிண்ட்டுக்கும் மேலே இருக்க அந்த முக்கோணத்துக்கும் இங்கே இதுக்கும் அதோட ஹைட் எவ்வளோ இருக்கோ அதுதான் அந்த மீட்டர் அளவில் நான் சுமாராக 8ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ 5 8 நமக்கு எவ்வளோ வரும் கணக்கு போட்டால் 40ன்னு வருது. அதை டிவைட் பை 2 × 1/2 டிவைட் பண்ணால் 20 ஸ்கொயர் ஃபீட் தான் இந்த முக்கோணத்தோட அளவு. நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும். ஒரு சமயம் நமக்கு இப்படி வட்டமாக இருந்தால் இதுக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா இதுக்கு ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். அந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் வட்டத்தோட நடு பகுதி அந்த ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். அதோட அளவு வந்து நான் சுமாராக ஒரு 5 மீட்டர் இருந்தால் அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா πr ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். பையன்னா நம்ம 22 டிவைட் பை 7 வந்து நான் பண்ணால் 3.14 வந்திருக்கு. அதை இன்ட்டு ரேடியஸ், இப்போ 5 தான் ரேடியஸ்,
அதை எப்படி கணக்கிடணும்னா 5 × 5 25, 25 × 3.14 போட்டோம்னா 78.5 ஸ்கொயர் மீட்டர் தான் இதோட சர்க்கிளோட பரப்பளவு. சரி, இப்போ நிறைய பேருக்கு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் கேட்டிருப்பீங்க, சார் இன்னும் கூட குழப்பமாக இருக்குது, எனக்கு ஏதாச்சும் கணக்கு பண்ணுறதுக்கு சிம்பிளாக சொல்லுங்கள் அப்படின்னா, சரி வாங்க அதையும் நான் வந்து சிம்பிளாக பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஓகே, இந்த எக்ஸல் ஷீட்டில் நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ ஒரு சமயம் உங்களுக்கு வந்து கணக்கு போடுறது வரல அப்படின்னா உங்களோட அளவுகோலை மட்டும் பார்த்து இங்கே நீங்கள் என்டர் பண்ணால் போதும், அதுவே சதுர மீட்ரு, ஏர்ஸ் எவ்வளோ, சென்ட் எவ்வளோ, எல்லா பேவரட்டையும் கொடுத்துரும். உதாரணத்துக்கு இப்போ நான் என்டர் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுச்சு பாருங்கள், சதுர மீட்டர் படி 337. இதுதான் ஸ்கொயர் ஃபீட் அளவு. சென்ட் படி 8 சென்ட்டு 35, ஏர்ஸில் 3.38. சரி, நம்ம ஏற்கனவே 3.38ன்னு இருக்குது. நம்மளோட எஃப்எம்பியில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஏர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபைலை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் இருக்கும், இல்லை கமெண்ட்டில் லிங்க்கில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஃபைலில் நீங்கள் வேறு எங்கே என்டர் பண்ணாலும் என்டர் பண்ண விடாது. இந்த 4 இடத்துல மட்டும்தான் நீங்கள் இன்புட் பண்ண முடியும். வேறு எங்கே நீங்கள் டச் பண்ணாலும் அது ஒர்க் பண்ணாது. இது எல்லாமே மீட்டர் அளவில் தான் கொடுக்கணும். உங்களை எஃப்எம்பியில் என்ன மீட்டர் அளவு இருக்கோ அதை மட்டும் தான் கொடுக்கணும். நீங்கள் ஸ்கொயர் ஃபீட் அளவில் கொடுத்தீங்கன்னா தப்பாக காட்டும். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப எளிமையான விளக்கம் கூட இருந்தது. உங்களுக்கு உண்மையாக பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக்கும் கொடுத்துட்டு கமெண்ட்லையும் உங்களோட கருத்தை தெரிவிங்க. மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு நீங்கள் ஒரு நன்றி தெரிவிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்கிற வீடியோ கீழே தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஏதாச்சும் ஒரு அமௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி நன்கொடையாக கொடுக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நன்கொடையோடு கொடுக்கும்போது யூடியூப் வந்து இது நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும். அதனால் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேர்கிறதுக்கு நீங்கள் உதவலாம். நன்றி. மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.